அப்போ விஜய் இந்த தேர்தல் நம்ம ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, அடுத்த தேர்தல் அதுக்குள்ள இந்த தேர்தலில் பல கட்சிகள் வந்து களத்துல காணாம போயிடும், அப்புறம் அடுத்த தேர்தல் நமக்கும் திமுகவுக்குமான நேரடி போட்டியாக இருக்கும் அப்படின்னு அவர் கால்குலேட் பண்ணாருன்னா அது தவறு. ஏன்னா அடுத்தாப்புல வர்றது 5 வருட ஆட்சி. இந்த 5 வருட ஆட்சியில எதிராக இருக்கிற அணிகள், போன தேர்தலில் அதிகமான ஓட்டு வாங்கிய அணிகள், இவங்களை தான் குறிவைத்து பணியாற்றுவார்கள். அண்ணா காலத்துல 15 சீட்டு 57ல ஜெயிச்சதுங்க திமுக, காமராஜர் முதல்வர். அதுக்கு பிறகு அந்த 15 தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணி காங்கிரஸ் வேலை பார்த்தது. அண்ணா ஒரே ஒருத்தர் கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. அண்ணா உட்பட 14 பேர் வந்து மறு தேர்தலில் வெற்றி பெறல. ஆனா 62ல திமுக 50 இடம் வந்துச்சு. எனவே அந்த கட்சி அதற்கு பிறகு அந்த வளர்ச்சியை அடைவதற்கு அது சாத்தியப்பட்டது. காங்கிரஸுக்கு எதிரான உணர்வு இருந்தது. இப்ப அப்படியான ஒரு சூழல் இல்லை. விஜய் வந்து அவரோட நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து இதுவரைக்கும் அன்டெஸ்டட் மட்டும் இல்ல, அவரோட பார்ட்டியோட ஸ்ட்ரக்சரும் அன்டெஸ்டட். அந்த பார்ட்டிக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, கீழ்மட்டத்துல என்ன மாதிரியான கட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள், இதெல்லாம் தெரியாது. எல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா ஒரு பண செலவே பண்ண முடியாத, இல்ல வந்து எந்த விதமான லோக்கல் பலமும் இல்லாத, ஆனா ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை மாவட்ட செயலராகவோ இல்லைன்னா ஒரு ஒன்றிய செயலராகவோ போட்டாலும் தேர்தல் நேரத்தில் அவங்களால ஈடு கொடுக்க முடியாது. தேர்தல்ங்கிறது வெரி காஸ்ட்லி இன்னைய தேதிக்கு. அப்படியான சூழ்நிலையில் விஜய் தனது திரைப்பிரபலத்தை மட்டுமே நம்பி வந்து அந்த வெற்றியை அடைந்து விட முடியாது. அதிமுக மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு பார்ட்டியோட எலக்டோரல் அலையன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதற்கு பல விட்டு கொடுத்தல்கள், சமரசங்கள் வந்து தேவை. அரசியலே சமரசங்களின் அம்மா தான் அரசியல்.